69வது பொதுக்குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இப்பொதுக்குழுவில் விஷால், நாசர், கார்த்திக் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பொதுக்குழு கூட்டத்தில் மறைந்த நடிகர் ராஜேஷ், டெல்லி கணேஷ், ரோபோ சங்கர் உள்ளிட்ட 70 நட்சத்திரங்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் பழம்பெரும் நடிகர் எம்.என். ராஜத்துக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. இந்த விழாவில் பேசிய வடிவேலு, நமக்குள் ஒற்றுமை வேண்டும், பெரிய கலைஞர்கள், சின்ன கலைஞர்கள் என்று பார்க்காமல் யூடியூப் ஒன்றை வைத்துக் கொண்டு கலைஞர்களை தவறாக பேசி சிறிதளவு விஷயத்தை பெரிதாக ஊதி பெரிதாக்கி விடுகிறார்கள். அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சீக்கிரமாக நடிகர் சங்கத்தின் சார்பில் ஆப்பு வைக்க வேண்டும் என்றார். அவ்வளவு அழகா பாதுகாப்பா இருந்த அந்த ஆலமரத்து விழுந்துருச்சே அப்படின்னு அழுதுச்சு. அப்ப இன்னொரு கூந்தல இருந்து ஒரு அணில் கீன்னு கத்திட்டு இருந்து, ஐயோ இந்த ஆலமரம் விழுந்துருச்சே, எங்க போவேன், இவ்வளவு நாளும் பாதுகாப்பாக இருந்த அந்த ஆலமரம் விழுந்துச்சேன்னு அழுதுச்சு. மைனா, ஒவ்வொரு பறவைகள் எல்லாமே, உயிரினங்கள் எல்லாமே அழுது கதறிட்டு இருக்கிற நேரத்துல அந்த ஆலமரம் வருத்தப்பட்டுச்சு. அடடா, நம்ம இவ்வளவு பேருக்கு நம்ம துணையா இருந்தோமே, இவ்வளவு பேருக்கு உயிரினங்களுக்கு வாழ்றதுக்கு துணையாகவும் எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்துறதுக்கு நம்ம இருந்த இந்த ஆலமரம் நம்ம விழுந்துட்டோமே, இது இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ஆலமரம் கதறி அழுதுச்சு. அப்ப பாத்துங்க, ஒத்த மனுஷன், ஒரே மனுஷன் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த ஆலமரத்தை நிறுத்தணும்னு கட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்தாருங்க அண்ணன் பூச்சிமுருகன். இந்த அண்ணன் பூச்சிமுருகனுக்கு துணையா அப்ப யாருமே இல்லை. அப்ப உருவானது தாங்க அந்த பாண்டவரணி. அந்த பாண்டவரணினால அந்த ஆலமரம் இன்னைக்கு அடையாறு ஆனந்த மரத்தை விட பெருசா வளர்ந்துருச்சுங்க. இந்த ஆலமரம் கீழெல்லாம் விழாது. இந்த ஆலமரம் மேல மேல அடையாறு என்ன சென்னை ஃபுல்லா பரவும், அந்த அளவுக்கு வளரும். அதற்கு பாண்டவரணிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த பாண்டவரணி, இந்த அணியால என் மகன் படிச்சான் பட்டப்படிப்பு, 10 பைசா செலவில்லாம. அதாவது பையன் சொன்னா, விஜய் படிச்ச காலேஜில் நான் சேரணும், விஷால் சார் படிச்ச காலேஜில் சேரணும், சூர்யா படிச்ச காலேஜில் சேரணும், அதாவது லயலா காலேஜில் சேரணும்னா 5 லட்சம் ரூபா எடுத்துட்டு போனேன். பிகாம் ஜெனரல், டே காலேஜ் இடம் இல்லைன்ட்டான். வைஷ்ணவ காலேஜுக்கு போனேன், 3.5 லட்சம் ரூபாய் தான் தரேன், கொடுங்க. டே காலேஜ் கிடையாது, ஈவினிங் காலேஜ் தரேன் அப்படின்னாங்க. என்னடா பண்றதுன்னு வீட்டுல உட்கார்ந்து நேரத்துக்கு நடிகர் சங்கத்துல இருந்து, தென்னிந்திய நடிகர் சங்கத்துல இருந்து லெட்டர் வந்துருக்குதுங்க, உங்க மகனுக்கு நாங்க ஃப்ரீயா படிக்க வைக்கிறோம், 10 பைசா செலவு பண்ண வேண்டியது இல்ல அப்படின்னாங்க. எப்படி தெரிஞ்சதுன்னே தெரியல. ஏன்னா ஒரு சமயத்துல பயோடேட்டா வாங்கினாங்க இல்லையா, அதுல கண்டுபிடிச்சிருப்பாங்க போல இருக்கு. 10 பைசா செலவில்லாம என் பையன் படிச்சான், நல்ல ஒரு பேங்க்ல வேலைக்கு போனான், இன்னைக்கு டாப் மோஸ்டா இருக்கிறான், வேற லெவல்ல இருக்கிறான் என் பையன். காரணம் நடிகர் சங்கம். என்னுடைய குழந்தைங்க இல்ல, வருஷம் 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 பல பெற்றோர்களுடைய குழந்தைகளுக்கும் கல்வி செலவு பண்ணி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் சந்தோஷமா இருக்கிறாங்க, செல்வ செழிப்போட இருக்கிறாங்கன்னா தென்னிந்திய நடிகர் சங்கம். இப்படிப்பட்ட சங்கத்துல பென்ஷன் கொடுக்கறாங்க, கொடுத்தாங்க பென்ஷன். அதாவது இந்தியாவிலேயே நடிகர்களுக்கு சங்கம்ல பென்ஷன் ஒண்ணு வந்ததே நம்ம தென்னிந்திய நடிகர் சங்கம் தான். இந்தியாவிலேயே தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு மட்டும்தான் பென்ஷன் ஒண்ணு அறிவிச்சாங்க. இப்படிப்பட்ட பென்ஷனையும் இடையில நிறுத்தினாங்க. தம்பி விஜய்முத்து சொன்ன மாதிரி அந்த நம்பிராஜன்கிற ஒரு நல்ல மனுஷன் கோர்ட்ல கேஸ் போட்டு வேற ஒரு டீம் வரணும்னு சொல்லி போறாரு. அண்ணே நம்பிராஜ் அண்ணே, ஏன்னே நாங்கெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னே, எத்தனை பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னே இந்த நடிகர் சங்கத்துல, ஏனே யார் பேச்சோ கேட்டுக்கிட்டு ஏதோ சின்ன அல்பத்தனத்துல ஏதோ ஒரு பணத்துக்காகவோ ஏதோ ஒரு இதுக்காக வேண்டி ஏனே நீங்க போய் கேஸ் போடணுங்கிறீங்க? எப்படி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய சட்டசபை எப்படி ஓமந்தூரார ஹாஸ்பிட்டலா மாறிச்சோ, அதே மாதிரி நடிகர் சங்கம் கஷ்டப்பட்டு கட்டின அந்த பில்டிங் என்னவா மாறணும் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அண்ணே வேணாம் அண்ணே, நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்.
யாரு பேச்சோ கேட்டுட்டு எவன் பேச்சோ கேட்டுட்டுலாம் போகாதீங்கண்ணே. நம்ம சங்கம்ண்ணே, நம்ம சங்கம். இன்னைக்கு பூச்சுமுருகண்ணா இருக்காங்க, அவங்களால நிறைய விஷயங்கள் சாதிச்சுக்கிட்டு வரோம். அவர் போன் எப்பவுமே சுவிட்ச் ஆஃப் ஆனதே கிடையாது. என்னைக்காவது ஒரு போன் எத்தனை மணிக்கு வேணாலும் அடிங்க, 12 மணி, 1 மணி, 2 மணி, 3 மணி, அத்தனை பசங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு அண்ணே ஒரு சீட்டு வேணும், நாளைக்கு வா, இப்படின்னு சொல்லி எவ்வளவோ விஷயங்கள் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மேலும் மேலும் இந்த ஆலமரத்தில் உள்ள குருவி, அணில், குயில் மாதிரி பின்னாடி நம்ம பெனாத்திக்கிட்டு இருக்காம நல்லபடியா வாழ்வோம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி.